வணக்கம். மின்மி ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாது மலையில். இன்னைக்கு முருகனின் கரியவையாய் கணேஷ் ஐயா அவர்கள் கிருத்தியை முன்னிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அவங்க இந்த அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துகள் தெரிவித்தாங்க. அன்னதானம் அப்படின்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது மட்டும்தான். நம்மளோட சக மனிதர்கள் பசியோடு இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அப்படி இருக்கவும் கூடாது. நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி உணவு கிடைச்சாங்களா அப்படின்னு ஒரு உணர்வு நம்ம கூட இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு கருணை உருவாகும். அந்த கருணை தான் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது. கருணை இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அதுக்கு கருணை என்பது நமக்குள்ளே வரணும். கருணை நமக்குள்ளே வந்துச்சுன்னா கடவுள் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கடவுள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வலிச்சாலும் பசிச்சாலும் நம்மளால் அது உணர முடியும். நன்றி, வணக்கம்.